வாங்கப்பா எங்கள் வீட்டுக்கு பாருங்கள், புது புது கெஸ்ட்லாம் வராங்க. யாருன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்துட்டாங்க. ஊர்லேருந்து வேலைக்கு ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. ஸோ இனி வீட்டு வேலை தொடங்கி நம்மளுடைய விலாக் ஸ்டார்ட் ஆகிட்டு பார்ப்போம். ஊசி வேலைக்காக கம்பு கட்டிகிட்டு இருக்காங்க. இனி அவ்வளோதான், ஒரே விலாக் தான் இருக்கும். கட்டிட்டு தான் நம்ம வீட்டோட பேக் சைடு பூச முடியும். கட்ட முடியலன்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க பசங்க. கட்டு மீன் ரசம், மீன் குழம்பு ரசம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? மற்றவங்க சொல்லலாம், நீ செஞ்ச குழம்பு நீயே சொல்லக்கூடாது. பாவம் பிள்ளைங்க. அவங்களே செஞ்சு அவங்களே சாப்பிட்றாங்களா, ஏதோ தானோன்னு செஞ்சு பாவம் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரசம் மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே நம்ம ஊர் சைடு தான், நல்ல பசங்க. அதனால் வந்து வேலை செய்யலான்ட்டு நாங்கள் தான் ஊரில் தான். கம்பு நடத்துக்கு இடம் இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க. வேப்பலை மரம் ஒரு சைடு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு. இப்படித்தான் ஒவ்வொரு கம்பாக கொண்டு வந்து அந்த சைடு பள்ளம் தோண்டியிருக்காங்க. இங்கெல்லாம் காலையிலேருந்து பள்ளம் தோண்டி போட்டாச்சு. இது அடுத்து வேற ஒருத்தவங்க இடம். இந்த இடத்துல தான் கம்பை தோண்டி, கம்பு தோண்ட முடியாத இடத்துல சாக்கில் மணல் வச்சு வச்சு அப்படி பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் ஆயிடுச்சுங்க. இத்தனை நாள் ஒரு 4 மாதம் கேப் ஆகிட்டு வீடு கட்டி ஊசு வேலை செய்யாமல் பைசா இல்லாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு வருது. எங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் எப்போ ரெடியாகும்னு இருக்குங்க. எங்களுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இதே போல் எத்தனை பேர் நீங்கள் சொந்த வீடு கட்டணுன்ட்டு ஆசையோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நடக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் பொறுமையோடு காத்துருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க. அங்கே ஒரு சைடு வந்து பூசு வேலைக்காக வேலை நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து எலக்ட்ரிக்கலுக்கு லைன் எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரும் பாருங்க, பாவம் அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களே செஞ்சு சமைச்சு சாப்பிட்றாங்க. இன்னைக்கு பட்டு செஞ்ச குழம்பு எப்படி இருக்கு? எல்லாரும் சாப்பிட்டு சொல்லுங்க. ரமேஷ் மீன் முள்ளு குழம்பு எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மீன் குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் இனி வரும். கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வீடியோஸும். எங்கள் வீட்டை குறித்து ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு புது ஐடியாஸ் கிடைச்சதுனாலும் என்னோட சொல்லுங்கள். அது இல்லாமல் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதே போல் நீங்களும் எல்லோரும் சொந்த வீடு வாங்கி கட்டணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.